நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமாட்ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். யாராவது நம்மக்கிட்ட வந்து உங்கள் உடைமைகள், அதாவது சொத்துக்கள் என்னன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நம்ம வீடு, வாகனம், நகை, பணம், இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம கணவன், மனைவி, மக்கள்னு தானே பதில் சொல்லுவோம். உண்மையிலேயே இதெல்லாம் நம்ம உடைமையா? இதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருமா? இல்லை இதனால நமக்கு பயன் உண்டான்னு பார்த்தா பயன் இருக்கோ இல்லையோ, அதை சம்பாதிக்கும் போதும் காப்பாற்றும் போதும் செலவழிக்கும் போதும் ஒருவேளை அதை இழக்க நேரிடும் போதும் பெரிய துன்பம் தான் வந்து சேருது. இந்த சொத்தும் நிலையில்லை, அதனால வரும் பயனும் நிலையில்லைங்கிறது தெரியுது. அப்போது நிலையான பயனை தரக்கூடிய நிலையான உடைமை இருக்கா? அதுக்கு வள்ளுவர் விடை தருகிறார். அது 1 இல்லை 2 இல்லை 10 இருக்குது. அடக்கமுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, அன்புடைமை, ஆழ்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, நாணமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை. இதில் நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது? விரல் விட்டு எண்ணி பாருங்க. அதில் முக்கியமானது அடக்கமுடைமை. அதுதான் மற்ற எல்லாத்துக்கும் அடிப்படை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு விலை மதிப்பற்ற பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படியெல்லாம் பாதுகாப்போம்? அது மேலே எவ்வளோ கவனம் வைப்போம்? அடிக்கடி அதை கண்காணிப்போம். இல்லைன்னா அது தொலைஞ்சு போகும். அதே போல தான் அடக்கம் என்ற உடைமையை பாதுகாக்கணும்னு காக்க பொருளா அடக்கத்தை யாக்கம் அதனினோ இல்லை உயிர்க்குன்னு அடக்கமுடைமை அதிகாரத்தில் தெய்வப்புலவர் அருளி செய்கிறார். அதாவது அடக்கத்தை செல்வத்தை போல பேணி பாதுகாத்து வரணுங்கிறார். அதை விட பெரிய செல்வம் இந்த உயிருக்கு இல்லைங்கிறார். உயிர்க்குன்னு சொன்னதுனால இந்த ஒரு பிறவி மட்டும் இல்லை, எல்லா பிறவிகளிலும் அதுதான் பெரிய செல்வம் என்பதை நமக்கு அறிவுறுத்துறார். பொருள் என்பதை தம் மக்கள், அதாவது குழந்தைகள் என்ற அர்த்தத்தில் தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும்னு மக்கட்பேர் அதிகாரத்தில் அருளி செய்கிறார். நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம், கண்காணிக்கிறோம், பாதுகாக்கிறோம், அந்த குழந்தையை போல நாம் அடக்கத்தையும் பாதுகாக்கணும், வளர்க்கணும், கடைபிடிக்கணுங்கிறார். நம்ம பிள்ளைங்க கண்டதையும் ஆசைப்பட்டு கேட்கும். ஆனால் அதில் சிலதை விலக்கியும் தடுத்தும் அதுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வோம். அதே போல் நம்ம உயிர் புலன்களின் தூண்டுதல்னால பொறிகளின் வழி கண்டதையும் அனுபவிக்க ஆசைப்படும். உதாரணத்துக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத துரித உணவுகளை சாப்பிடணும்னு பெரிய ஆர்வம் காட்டும். தனக்கு அது வேணும், அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லும். கண்டித்து விளக்காத பிள்ளை எப்படி கெட்டு போகுமோ அதே போல் கட்டுப்படுத்தாது திரியும் புலன்களால் உயிர் பிறவி எடுத்து வந்த நோக்கம் கெட்டு போகும். நாம் ஏதோ பெரிய இன்பம் கிடைக்குதுன்னு நினச்சி இதையெல்லாம் பண்ணுதோம். உண்மை என்ன தெரியுமா? அதனால நமக்கு இன்பம் போல தோன்றி துன்பமே விளையும். அதோடு மட்டுமா, இதையே ஒவ்வொரு பிறவியிலையும் அனுபவித்து ஏமாந்து போய் உயிர் இழைச்சி போகும். இதைத்தான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, அதாவது ஐம்புல வேடரின் வளர்ந்த அயர்ந்தனைன்னு சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமர் நமக்கு அருளி செய்கிறார். ஆக மொத்தத்தில் நம்ம பிள்ளைகளை தீமையிலிருந்து விலக்கி நல்லவற்றில் ஈடுபடுத்தி அவர்களின் வாழ்வை மேம்படுத்துறது மாதிரி அடக்கத்தை பேணி புலன்களின் வழி போகாமல் மனம், வாக்கு, செயல் 3ஐயும் நல்லவற்றை நினைத்தோம், பேசியும், செய்தோம் மனதை இறை சிந்தனையில் நிலைநிறுத்தியும் நம்ம வாழ்வை நடத்தணும். அதுதான் நிலையான செல்வம். மற்ற செல்வங்களெல்லாம் இங்கேயே பயனில்லாமல் போகும்போது மேலான முக்தி நெருக்கி அதெல்லாம் எப்படி உதவும்? அதனால் இந்த அடக்கமுடைமை தொடங்கி மேலே சொன்ன அந்த 10 உடைமைகளை போற்றி பேணி கடைபிடித்தா அது நம்மை முக்தி நெருக்கி இட்டு செல்லும் என்பது முக்காலும் உறுதி. அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா.